விலகாத மேகம் நீர், முன் செல்லும் மேகம் நீர், விலகாத மேகம் நீர், முன் செல்லும் ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே. ஒரு மகிமையின் விலகாத மேகம் நீர், முன் செல்லும் மேகம் நீர், விலகாத மேகம் நீர், முன் செல்லும் மேகம் நீ. விலகாத விலகாத கேளுங்க கேளுங்க ஆமென். விலகாத ஆவியானவரே ஆவியானவரே அன்பின் வல்ல ஆவியானவரே ஆவியானவரே மகிமையின் ஆவியானவரே வல்ல ஆவியானவரே ஆனவரே என் பேச்சில என் மூச்சில என் சொல்லில என் செயலில கலந்து இருக்கு இந்த கடைசி நாட்கள் ஆவியானவரே. என் உணர்வுல என் உயிரில ஓ கலந்து இருக்கீங்க. ரெண்டு கரங்களை உயர்த்தி அன்பின் ஆவியானவரே, அன்பின் ஆவியான விலையேற பெற்றவரே, விலையேற என்னையாளும் பரிசுத்தரே, என்னையாளும் பரிசுத்தரே நன்றி ஐயா. அன்பின் ஆவியானவரே விலையேற பெற்றவரே, என்னையாளும் பரிசுத்தரே. ரெண்டு கரங்களை உயர்த்தி ஆவியானவரே ஆவியானவரே அன்பினாம் ஓ விலகாத மகிமை, விலகாத அந்த தேவ பிரசன்னம் ராதாரலனா ஆவியானவரே வியானவரே. சேர்ந்து எத்தனை பேரு என் வாழ்க்கையில் அந்த ஆவியானவரோடு கலந்திருக்கணும்? என் பேச்சுல என் மூச்சுல இயேசுவை குறித்து பார்க்கிறோம். அவர் பரிசுத்த ஆவியினாலே நிறைந்தவராய் இருந்தார். இன்னைக்கு அப்படியே முழங்கால் படியிட்டு, அப்படியே முழங்கால் படியிட்டு ஒரு 2 நிமிஷம் இல்லைன்னா ஒரு 5 நிமிஷம் அப்படியே எடுத்துக்க போகிறோம். அப்படியே கேட்க போகிறோம் ஆவியானவருடைய நிறைவு, ஆவியானவருடைய நிறைவு. ஓ ராபா லானா மாஷாந்தா ராபா லானா. இதுவரை ஆவியானவருடைய அபிஷேகத்தை பெறாதவர்கள், தொடுதலை பெறாதவர்கள் கேளுங்க. அந்த ஆவியானவருடைய நிறைவு ரந்தலனமனா என் வாழ்க்கையில உண்டாகணும்னு கேளுங்க. இனிமேல் நான் பேச போகிறது இல்ல, நான் பார்க்க போகிறது இல்ல. ஓ நன்றி நன்றி ஆவியானவர், ஆவியானவர் என்னை ஆட்கொள்ள விட்டு கொடுக்கிறேன். எத்தனை பேர் சொல்றீங்க ஆவியானவரே? என் பேச்சுல என் மூச்சு நீங்க பாடுங்க, சொல்லுல அர்ப்பணிப்போடு என் உணர்வுல என் உயிரில என் உசுரில கலந்து இருக்கீங்க. என் பேச்சுல நீங்க கலந்து இருக்கணும்பா. உலகம் கலந்து இருக்க கூடாது. உணர்வுல ஓ நீங்க கலந்து
இருக்கணும்பா. ரெண்டு கரங்களை உயர்த்தி அன்பின் ஆவி இருதயத்தின் ஆழத்திலிருந்து அன்பின் ஆவியானவரே ஒரு ஏக்கத்தோடு தாகமா இருக்கிறவன் என்னிடத்தில் வரக்கடவன் என்று சொல்லி இருக்கிறாரு. அந்த தாகத்தோடு கேளுங்க. அன்பின் ஆவியானவரே, அன்பின் ஆவி விளையேற என்னை ஆளுகை செய்கிற ஆவியானவரே, ரெண்டு கரங்களை உயர்த்தி ஆவியானவரே, ஆவியானவரே, அன்பின் அர்ப்பணிப்போடு இந்த இடத்துல ஒரு அர்ப்பணிப்பு, 100% ஒரு அர்ப்பணிப்பு. ஆமென். ஆவியினாலே நடத்தப்படுகிறவர்களுடைய வாழ்க்கையில ஆமென், அவர்களே தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள். இன்றைக்கு சொல்லுங்க, மாம்சத்தின்படி என்னுடைய நடக்கை இருக்க கூடாது, ஆவியினாலே நடத்தப்படுகிற ஒரு அனுபவம் என் வாழ்க்கையில உண்டாகட்டும். அது என்னை ஜெயத்திற்கு நேராக நடத்தி செல்லுமே. விலகாத மேகம் நீர் முன் செல்லும், ஆவியானவரே, அர்ப்பணிப்போடு 100% அன்பின் ஆவியானவரே, ஆவியானவரே, தெளிவின் மகிமையின் ஆவியானவரே, எஜமான அர்ப்பணிப்போடு அர்ப்பணிப்போடுங்க. அதை தாங்க தேவன் விரும்புகிறார். 150 அல்ல, 170 அல்ல, 100 அர்ப்பணிக்கிறவர்களுடைய இருதயத்தை ஆண்டவர் இன்னைக்கு தேடுகிறார். என்னமேல் சொல்லுங்கப்பா, உமக்கு பிரியமாய் ஆண்டவரே, எத்தனை பேர் அர்ப்பணிக்கிறீங்க இந்த வாழ்க்கையில? இனிமேல் உம்முடைய சுத்த ஆண்டவரே, என்னமெல்லாம் உமக்காகத்தான் வாழணும், உம்மைத்தானே சிக்கணும். உமக்காக நான் வாழணும் ஆண்டவரே. வாழ்கிற வாழ்க்கை ஒரு வாழ்க்கைப்பா. பலியாகி அதை நினைக்கிற ஆண்டவரே, பரலோகம் பரலோகம் உயிர் வாழும் நாட்கள் எனக்காக வாழலப்பா, உழைத்திடுவேன் ஐயா. அர்ப்பணிங்க, அர்ப்பணிப்போடு அர்ப்பணிப்போடு சொல்லுங்க. ஒரு வார்த்தையா இருந்தாலும் சரிதான்.
அழைத்தீரே உம் சேவை, என்னை அழைத்தீரே. ஓ ஜீசஸ், நான் மறக்க மாட்டேன் ஆண்டவரே. நான் மறந்து வந்திருக்கேன், ஆனா இனிமேல் மறக்க மாட்டேன் ஆண்டவரே. கர்த்தர் பேசுகிறார். மறந்து போய் வந்திருக்கீங்க, இல்ல நான் சொல்லுங்க, நான் மறக்க மாட்டேன் ஆண்டவரே. எஜமான உமக்காக ஆண்டவரே, நிப்பாண்டவரே. எண்ணமெல்லாம் தானே அப்பா. இதுவரை எப்படியோ வாழ்ந்துட்டோம். இந்த இரவு எங்களை 100க்கு 100 அர்ப்பணிக்கிறேன்னு எத்தனை பேர் விரும்புகிறீங்க? வாழ்கிற வாழ்க்கை ஒரு வாழ்க்கை தான்.